ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரிஸோட பில்டிங் சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பின்னாடி இருக்க வீடை தான் கட்டியிருப்போம். இந்த எபிசோடில் நெதர் போர்ட்டல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த மாதிரி நெதர் போர்ட்டல் இருக்கா, இது பார்க்கவே சீன் இருக்கு பாருங்களே, அதனால் டக்கு டக்குன்னு உடச்சிருங்க. நம்ம இப்போ கட்ட போகிற டிசைனை பார்த்து கட்டிடுங்க. அதுக்கு தேவையான இதெல்லாம் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க கரெக்டாக. இப்போ இதை எடுத்து வச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிளாங்க் எடுத்து நம்ம கீழே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சைடும் போயிட்டு ஃபில் பண்ணிடுங்க, ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்புறமேல் ஓக் லாக் எடுத்துக்கோங்க. இந்த லாக் எடுத்துகிட்டு இது வச்சுருங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிளாக் கேப் மட்டும் லீவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுருங்க. இங்கேயும் வச்சாச்சா. இப்போ வந்து பார்த்திங்களா இந்த பிளாங்கை வச்சு நம்ம பண்ணிடுங்க. அடுத்து இந்த சைடு வந்து இந்த கவர் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் இப்படி தான் இருக்கும் லுக்கு இந்த சைடு. இதே நம்ம அப்படியே அந்த சைடு ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எத்தனை இது வச்சோம் எத்தனை அது வச்சோன்னு. அது இதுனா பிளாங்க்கு லாகு. ஓகே, இந்த சைடு வந்து பிளாங்க் வச்சுருங்க, ஃபில் பண்ணிடுங்க. இப்போ லுக்கு இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது மாதிரி வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேரில் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். பேரில் இப்படி ப்ளேஸ் பண்ணக்கூடாது, அதாவது அப்வேர்டில் ஃபேஸ் பண்ணணும். நம்ம இப்படி வைக்கணும்னா நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அது இது மாதிரி லாகை சுற்றி எல்லா சைடுமே வச்சுருங்க நீங்கள் மாதிரி. இப்போ எல்லா சைடும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இந்த பிரிக் வால் எடுத்து வச்சிடலாம். இல்லை இதை நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை உடச்சிருங்க, பிரேக் பண்ணிங்க. சாரி, தப்பாக வச்சிட்டேன் நான். இப்போ அப்படியே மேலே பேரில் வச்சுற அப்புறம் நம்ம வால் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டவுன்வேர்டில் ஃபேஸ் பண்ணோம். நம்ம எப்படி வைக்கணும்னா நம்மளை கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கணும், வேறு சைடு ஃபேஸ் பண்ணக்கூடாது. தப்பாக வச்சுருக்கேன். அதை இது கரெக்டாக வர மாட்டேங்கிட்டு நான் கொஞ்சம் மேலே போயிட்டு வச்சுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரியேட்டிவில் தான் பண்ணுறேன். இது உங்களுக்கு டக்குன்னு முடிக்கணுக்காண்டி நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சர்வைவலில் பண்ணிடுங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணாலும் பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ பண்ணியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பேரில் வச்சாச்சா. இப்போ வாங்க ஒரு ட்ரான்ஸ்லேஷன், அவ்வளோதான். மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ பிரிக்ஸ் வால் எடுத்துக்கோங்க. பிரிக்ஸ் வால் எடுத்துகிட்டு அந்த பேரில் அந்த அப் அண்ட் டவுன் அந்த பிட்வீனில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபில் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த சைடும் ப்ளேஸ் பண்ணிடுங்க, பின்னாடி முன்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது எல்லா சைடும். அவ்வளோதான். லாஸ்ட் இந்த பேரில் இதை வைக்கும் போது பார்த்து வைங்க. இப்போ நம்ம பேரில் டச் பண்ணோம்னா பேரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த பிரிக்ஸ் வைக்கிறது. அடுத்து நம்மளோட பண்ண வேண்டியது என்னென்னா இது ஸ்ப்ரூஸ் ஸ்டேர்ஸ் எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா கீழே அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. அதே மாதிரி மேலேயும் வச்சுருங்க, ஆனால் அது வந்து கீழே ஃபேஸ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே அந்த சைட்லேயும் மேலே வச்சுருங்க. அஸ் த சேம் நீங்கள் அப்படியே கீழேயும் வச்சுருங்க. பார்த்து வைங்க, இது மாதிரி வச்சுருங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நம்ம வந்து ஸ்டேர்ஸ் வைக்கணும். இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்லேயே இருந்தால் நல்லா இல்லை, அதனால் நம்ம இப்படி வச்சா நல்லாயிருக்கும் பார்க்க. இங்கே கரெக்டாக இந்த அப்சைடனுக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இப்படி வச்சா கொஞ்சம் பார்த்திங்கன்னா லுக்கு நல்லாயிருக்கு. இந்த லுக்கு காண்டித்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரூஸ் ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க, அது பார்க்க நல்லாயிருக்கும். இதை எடுத்து வச்சுங்க. இது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. இது ஆனால் பழகுனா ஈஸியாகிடும். புரிஞ்சுக்கணும் இது எப்படி வைக்கிறது. இப்போயே எனக்கு புரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு. இப்போ பாருங்கள் எல்லா இதுலேயும் மிஸ்டேக் விட மாட்டேன் பாருங்கள். எப்படி கரெக்டாக வச்சிட்டேன் பார்த்தீங்களா. அதுதான் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோவே சொல்லியிருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கிரிஞ்சு மாதிரி நான் போட்டுக்கிட்டு சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் வைக்கணும். பேரில் தவிர மீது எல்லா இடத்துலையும் ஸ்லாப் வச்சுருங்க. இந்த ஸ்ப்ரூஸு ஏன் பேரில் தவிரனா, நம்ம வந்து பேரில் தொட்டால் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிற இது ஆப்ஷன் தான் காமிக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கொடுத்து வச்சா தான் அது கரெக்டாக வரும்.
இப்போ நம்ம வந்து இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அப்புறம் நம்ம பேரில் வச்சா நல்லா பேரலுக்கு மேலே வைக்கிறோம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு. இப்படி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வேலையே. அதனால் நீங்கள் அதே மாதிரியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிடுங்க, ப்ளேஸ் பண்ணிடுங்க. அது வேறு ஃபில் பண்ணுறேனே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ மேலே ஸ்லாப் ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கனால பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் டோர் வச்சிடலாம். ட்ராப் டோர் இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சிடலாம். அப்படியே இந்த சைடும் வச்சுருங்க. அப்படியே அதுக்கு பேக் சைடும் வந்து அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கரெக்டாக வச்சுருங்க. இந்த பேரில் தொடாமல் வைங்க. தொட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். இது டச் ஆகிடும் அது. இப்போ வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து இது ட்ராப் டோரை வச்சாச்சு நம்ம கரெக்டாக. இப்போ வச்ச அப்புறம் நம்ம வந்து கீழே வைக்கணும். கீழே இந்த இடத்துல வேணாம், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வைக்கலாம். இந்த இடத்துலேருந்து அதே மாதிரி இங்கேயும் வச்சுருங்க. கீழே எல்லா இடத்துலையும் வச்சுருங்க. அந்த இடத்தையும் வச்சுருங்க. இப்படி லுக்கு இங்கே வச்சு இந்த சைடு ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி பேக் சைட்லேயும் வச்சுருங்க. பேக்கில் வேறு டச் பண்ணுறீங்க தெரியாதுமா. நீங்களும் அது பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது உள்ளே வைக்கக்கூடாது. இதை இங்கே பின்னாடி தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேலேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு அருமையான விஷயம் அது என்னென்னா வாட்டர் ஃப்ளோ. டெம்பரவரியாக ஏதாச்சும் பிளாக் வச்சுருங்க. அந்த டெம்பரவரியாக பிளாக்கை உடச்சிருங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு ட்ராப் டோரை ஃபஸ்ட்டு தான் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா வாட்ரு எவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகுது பாருங்களேன். இது பார்க்கவே நல்லா பாருங்களேன். இந்த க்ரியேட்டிவிட்டிக்காண்டியே நீங்கள் லைக் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரவரி பிளாக் ஏதாச்சும் பிளாக் வச்சுக்கோங்க. நான் டர்ட் வச்சுருக்கேன். அது மாதிரி வச்சுட்டு ட்ராப் டோர் வச்சுட்டு வாட்டர் ஃப்ளோ பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணால் வாட்டர் ஃப்ளோ ஆகிடும். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெதர் போர்ட்டல் டிசைன் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. இந்த இது மட்டும் ஃப்ளிண்ட் பண்ணணும், ஃபயர் பண்ணிவிடணும். இது மட்டும் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலை வச்சு பண்ணிட்டா நம்ம அவ்வளோதான். நெதர் போர்ட்டல் டிசைன் ஃபினிஷ்டு. ஃபஸ்ட்டு டிசைன் முடிஞ்சிச்சு கைஸ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு. இது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இது இன்னும் ஃபஸ்ட்டு டிசைன் தான். இது பார்க்கவே எப்படி பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி இருக்கா. இது மாதிரி தான் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து ஃபஸ்ட்டுன்னு போடுங்க. அப்புறம் வாங்க இப்போ செகண்ட் டிசைன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டிசைன் போக நார்மலாக இது மாதிரி நம்ம எப்படி நெதர் போர்ட்டல் பேசிக்காக நார்மலாக ஒரு கட்டுறதை அதை அப்படியே கட்டிடுங்க. இப்போ கரெக்டாக கட்டுங்க. நான் இன்னும் கவுண்ட் பண்ணல, மறந்துட்டேன். நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க தான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக இப்படி வச்சுருங்க. நார்மலாக எப்பயும் போல வைங்க. எனக்கு டவுட்டாக இருக்குங்க எப்படி கரெக்டாக ஆகிடுச்சுட்டேனா இல்லை இப்படியா அப்படியான்னு. ஏன்னா நார்மலாக கட்டியே பழகிச்சு. பழகலை. இப்போ கரெக்டாக எண்ணி பார்த்துக்கிறேன் நானும். இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ ஃப்ளிண்ட் பண்ணிடலாம். ஃப்ளிண்ட் ஒர்க் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெதர் போர்ட்டல் வருது. இப்போ ஸ்டேர்ஸு இந்த செரி பிளாசம் ஸ்டேர்ஸ் எடுத்துங்க. இதை உடச்சிக்கலாம், அப்புறம் வைக்கலாம். இந்த செரி பிளாசம் ஸ்டேர்ஸ் எடுத்து ஃபுல்லாக அந்த நெதர் போர்ட்டலில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுற்றி வச்சா இந்த லுக் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அது எப்படி அந்த செரி பிளாசம் ஸ்டேர்ஸ் வந்து கீழே ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி அது மாதிரியே வச்சுருங்க. உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறதே நல்லா புரியும் தான் நினைக்கிறேன். இது மாதிரி வச்சாவே உங்களுக்கு வந்து லுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு டிசைன் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்த செகண்ட் டிசைனோட ஃபஸ்ட்டு டிசைன் நல்லா இருக்குது. ஆனால் 2 டிசைனும் குறைஞ்சது இல்லைங்க, ரெண்டுமே செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர்ஸ் எப்படி வைங்க. ஆக்சுவலாக அது டெம்பரவரிக்கு தான், இதை உடச்சிடலாம். இப்போ அதே ஆப்போசிட்டில் போயிட்டு இப்படி வைக்கக்கூடாது. அது வந்து கீழே ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி கரெக்டாக கீழே ஃபேஸ் பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் உடச்சி விடுங்க. உடச்சி விட்டா அடுத்து அது ஸ்லாப் வைங்க. ஸ்லாப் வச்சு அப்படி நல்லா பாருங்கள். அது மாதிரி இந்த சைடை வந்துட்டு இந்த ஸ்டேர்ஸ் எப்படி வச்சுட்டு
அதே மாதிரி அந்த சப்போர்ட் ஸ்டேர்ஸை உடச்சிட்டு ஸ்லாபை கரெக்டாக வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேர்ஸுக்கே நல்ல ஒரு லுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ வந்து ட்ராப் டோர்ஸ், செரி பிளாசம் ட்ராப் டோர் பார்க்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த 3 ட்ராப் டோரை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க, ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேம் பேக் சைடும் வந்து பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் தூரம் போயிட்டு பண்ணிடலாம். நம்ம வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க. எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். எனக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்க, இதுக்கடுத்து நான் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த நெதர் போர்ட்டல் டிசைன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் தான் நம்புகிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டும் போட்டிருக்கேன். இது கட்டுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் வீடியோ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது தான் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவங்களுக்கு எதுக்கு, நீங்கள் ஹாப்பியாக வீடியோ பண்ணுங்கள், எந்த கஷ்டமும் இல்லாமல் போய் கட்டிடுங்க. இப்போ செயின் எடுத்து நான் சொல்லவே மாட்டேன் பார்த்தீங்களா, இதில் மாதிரி செயினை இப்படி வச்சுருங்க. செயினை வச்சுட்டு இங்கே எல்லா இடத்துலையும் லேண்டன் வைங்க. இந்த கீழே வந்து லேண்டன் வைக்கணும். இப்படி வந்து லேண்டனே வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு எப்படி இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒர்க் ஆகலை. இப்படி வச்சாலும் ஒர்க் பண்ணல, ஏன்னா இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா அது கீழே கரெக்டாக அதை உடச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லேண்டன் வச்சுட்டு இப்போ நம்மளால் போகணுன்னா இந்த பிளாக் உடச்சிட்டா எப்படி நம்ம லேண்டன் கரெக்டாக வச்சாச்சு. இருட்டு வேறு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருட்டாகிறக்குள்ளேயும் கட்டிடுங்க, இல்லாட்டினா தூங்கிடுங்க. நான் வந்து க்ரியேட்டிவில் இருக்கனால ஜாம்பி என்னை ஒன்றும் பண்ணாது. இதே நீங்கள் வந்து சர்வைவலில் இருந்தீங்கன்னா உங்களை கில் பண்ணிடுறோம் ஜாம்பி. இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடுங்க கைஸ். நம்ம வந்து இன்ஸ்டா பேஜும் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் ஸ்பிரிட் தமிழ், இதே தான், அதே ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ஃப்ளின்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே நைட்டில் பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பிங்க் கலர், இந்த பர்பிள் கலர், இது பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் இது எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணிடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் நெதர் போர்ட்டல் அவ்வளோவா மொக்கையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெயினாக சென்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, எல்லாமே பண்ணிட்டு பாருங்கள். சரி வரட்டா, பாய்.